பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். இந்நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை என்ன என்று பார்ப்போம். 1 பேதுரு 3 அதிகாரம் 12 வசனம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தருடைய கண்கள் யார் மேல் நோக்கமாய் இருக்கிறது என்று பார்த்தோமானால், அவருக்கு பயபக்திக்குரியவர்களுக்கு, அவரை நேசிக்கிறவர்களுக்கு, அவரை துதிக்கிறவர்களுக்கு அவருடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறதா. அவர்களுக்கு என்ன பெயரிட்டு இருக்கிறார் என்று கவனிக்கும் பொழுது, நீதிமான்கள் என்று பெயரிட்டு இருக்கிறார். நீதிமான்கள் என்றால் என்ன? கர்த்தருடைய வார்த்தையை ஒன்று கூட தவறாமல் கீழ்ப்படிந்து வருகிறதே நீதிமானாக பெயர் பெறுகிறார்கள். அப்பேற்பட்ட பெயர் நமக்கு வேண்டும் என்றால் நாம் நீதிமான்களாக்கப்பட வேண்டும். அப்படி நீதிமான்களாக்கப்படும் பொழுது கர்த்தர் அவருடைய கண்கள் அவர்கள் மீது பதிய வைத்து அவர்கள் கூப்பிடும் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறாராம், கவனிக்கின்றாராம். அவருடைய கண்கள் அவர்கள் மேலே நோக்கமாயிருக்குமா. நாம கூட நம்ம பிள்ளைகள் பெற்ற பிள்ளைகளிலே எந்த பிள்ளை கீழ்ப்படுகிறதோ, எந்த பிள்ளை நம் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறதோ, அந்த பிள்ளையின் மீது நாம் நோக்கமாயிருக்கிறது சகஜம்தானே? ஆமாம். எந்த பிள்ளையை நாம் நேசிக்கிறோம் என்றால் நம் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய எண்ணத்தின் பிரகாரம் நினைவின் பிரகாரம் நடந்து கொள்கிற ஒரு கீழ்ப்படிதலுள்ள பிள்ளையை நாம் இருக்கிற பிள்ளைகளை காட்டிலும் அந்த பிள்ளையை அதிகமாய் நேசிக்கிறது தாய் தகப்பனுடைய இயல்பு. அதுபோல கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவர் சித்தத்தின் பிரகாரம் அவர் இருதயத்தின் நினைவுகளையும் எண்ணங்களின் பிரகாரம் நடந்து கொள்ளுகிறவர்கள் மேலே அவருடைய கண்கள் நோக்கமாயிருக்குமா. என் மகன் என்ன செய்கிறான், என் மகள் என்ன பேசுகிறார் என்று அவர் கவனிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறாராம். நாம் கூப்பிடும் பொழுது அந்த சத்தம் அந்த பிள்ளைகளின் மீது நோக்கமாயிருந்து கவனமாயிருந்து அவர்கள் கூப்பிடும் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர்களை பாதுகாத்து அவர்களை வழிநடத்தி ரட்சிக்கக்கூடிய தேவனாக இயேசு கிறிஸ்து விளங்குகிறார் என்று பார்க்கிறோம். நாமும் கூட அப்பேற்பட்ட பாக்கியமுள்ள பெயரை பெற்றுக்கொள்ள அவளாய் இயங்க வேண்டும், அவளோடு காத்திருக்க வேண்டும். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நாம் அவருடைய வழிகளிலே, சத்தியத்தின் பாதையின் வழியிலே நேர்மையான ஜீவியத்தை நாம் வாழும் பொழுது கர்த்தர் விரும்புகிற பிள்ளைகளாக அவருடைய பார்வையிலே நாம் காணப்படுவோம். கிறிஸ்துவானவர் சிலுவையில் தொங்கும் பொழுதும் கூட கண்ணோக்கி பார்க்கிறார், தன் தாயை பார்க்கிறார், தன்னை அடித்தவர்களை கவனிக்கிறார், தன்னை வேதனைப்படுத்தினவர்களை அவர் கூர்ந்து கவனித்து, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று பிதாவினிடத்திலே அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணினார். தாய்க்கு ஆதரவு கொடுத்தார். சிலுவையில் அறையப்பட்ட பணிவோடு தன்னை தேவன் என்று தன்னை தாழ்த்தி அவரை நம்பியிருந்த கள்ளனுக்கு அவரை மீட்பை உண்டு பண்ணினார், ரட்சிப்பை கொடுத்தார். அந்த சூழ்நிலையிலும் கூட அவர் அப்பேற்பட்ட குணநலங்களை உடையவராயிருந்தார். நாமும் கூட கர்த்தருடைய பார்வையிலே நேர்மையாகவும் உத்தமமாகவும் நடந்து கொள்ளும் பொழுது அவருடைய பார்வை, அவருடைய இருதயத்தின் எண்ணங்கள் எல்லாம் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளின் மேல்தான் இருக்கும் என்பது இந்த வசனத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்கிறோம் அல்லவா. அப்படியே அப்பேற்பட்ட பக்தி வைராகியத்தின் இருதயம், கீழ்ப்படிதலின் குணம் நமக்கு தந்தருள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்தருள வேண்டும் என்று
அவரிடத்திலே வேண்டிக் கொள்வோம். இந்த நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து காத்து ரட்சித்துக் கொள்வாராக. அவருடைய மகிமுள்ள கரம் அவர்களை ஏந்திக் கொள்ளட்டும். அவருடைய வல்லமுள்ள கரம் அவர்களை வழிநடத்தி நீண்ட ஆயுள் நாட்களை கொடுத்து அவர்களுக்காக ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் நியமித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. நீங்களும் கூட ஆண்டவரே, உமக்கு சித்தமானபடி உமக்கு பிரியமானபடி நான் வாழ்ந்திட என் மேலே நீர் கவனமாயிரும். உடைய பரிசுத்த ஆவியினாலே எங்களை நிரப்பி காத்து ரட்சித்தருளும் என்று நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். வேண்டிக் கொள்வதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாகவே செயல்படுகிற தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேளும் பிதாவே என்று முடிப்போம். ஆமென்.